ஒரு தடவை போயிட்டு வரதுக்கு எதுக்கு இவருக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு சமயம் புருஷன் அங்கேயும் மயங்கி விழுந்துருப்பாரு. அதுக்கு தான் நான் போறேன், என்ன ஆனந்த் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேன். அவரே ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு உடனே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தானே படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிடுது. அவியலுக்கு என்ன அவிய பாட்டுக்கு இருக்காவ. நான் கூட போய் தொலைஞ்ச எல்லாம் அழகா பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பேன். எப்போ வருவாருன்னு இப்ப எதிர்பார்த்துட்டு நிக்க வேண்டியதால இருக்கு. என்னதான் பண்ணியாரு? இன்னும் சொத்த நேரம் பார்க்கணும். வரலன்னா கிளம்பி போயிட வேண்டியதா. போயிட்டா மட்டும் இவரு என்ன ஆஸ்பத்திரியில போய் தேட? எங்க போறேன் என்ன ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லவே இல்லையே. ஆனந்த் வரட்ட அவன்கிட்ட கேட்போம். சரோஜம்மா. வாங்க சித்தி வாங்க. உங்களுக்காக தான் வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் சித்தி. அப்படியாடா, நான் ஜூஸ் கொண்டு வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியோ? ஆமா சித்தி, நீங்க ஜூஸை கொண்டு வருவியே எப்ப பிடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என்னது பிடிக்கலாமா? ஆமா சித்தி, கையில பிடிச்சு தானே குடிக்கணும், அதான் சொன்னேன். சரிடா, இந்த குடி. அப்புறம் சித்தப்பாவை பார்த்தா சித்தி நீ நல்லா கவனிச்சுக்கிறியாவே? அடிக்கடி ஜூஸ் போட்டு தரவன்னு சொல்லுமா. சரி சித்தி, சொல்லிடுவோம். எதுக்காக சித்தப்பா பார்க்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும், இப்பவே போய் சொல்லிடுட்டுமா? வேணாண்டா, நீ ஜூஸை குடிச்சிட்டு பிறகு போய் சித்தப்பா கிட்ட சித்தி ஜூஸ் தந்தாவே குடிச்சேன்னு சொல்லு. அப்புறம் சித்தி ஜூஸ்ல அன்பு பாசம் நேசம் எல்லாத்தையும் கலந்து தந்தாவன்னு சொல்லு. விஷம் அது சொல்லட்டமோ? என்னது விஷமா? சும்மா காமெடி. சரிம்மா, இந்த குடி. சித்தி இப்ப குடிக்க கூடாது சித்தி. ஏண்டா? இங்க வச்சு குடிக்க கூடாது சித்தி. ஏன் சொல்லினா உங்க கஷ்ட நஷ்டம் எதுவுமே யாருக்க தெரியாம போயிரும். இத வெளியே கொண்டு வச்சு சித்தி போட்டு தந்தவனி எல்லாத்தையும் சொல்லி தான் குடிக்கணும். அப்படியா? சித்தப்பாவியா அப்ப கூப்பிட்டுருவோமா? ஆமா சித்தி, சித்தப்பா கூடாமையா? வாங்க சித்தி, எல்லாரும் கூப்பிட்டு வச்சுட்டே ஜூஸ் குடிப்போம். செல்லம், திடீர்னு என்னடா அப்படி சித்தி மேல உனக்கு பாசம்? திடீர்னு இப்படி எல்லாம் பாசம் பொங்குது சித்தி. எல்லாம் உங்க நல்ல மனசு பார்த்த பிறகுதா. அப்படியா? நீ என்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டா. இதே மாதிரி உங்க சித்தப்பாவும் புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அவியதா என்ன நீ நம்பவே மாட்டேங்கிறாவுமா. நீ கொஞ்சம் வந்து என்னை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லு. அப்பதான் அவிய புரிஞ்சுக்கிட்டு நீ ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போவே. சரி சித்தி, அதுக்கு என்ன சொல்லிடுவோம் வாங்க. சரோஜாக்கு என்ன ஒரு நல்ல மனசு. பரவாயில்லையே, மாறிட்டாலே. இவளுக்கு இன்னைக்கு மாத்திரை போடாம ஜூஸ் எடுத்துட்டு வந்தது நல்லதா போச்சு. போட்டிருந்தோம் கதெல்லாம் கெட்டு போயிருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு பாராட்டு விழா எடுக்க போறா. என் புருஷனை நீ கூட்டிட்டு போய் 15 சவரன்ல கொலுசாக்கி போட்டுருவாரு. செல்லம்மா, இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்ட காத்து அடிச்சிருச்சு. மீனுக்குட்டி, அடுத்து யார் வீட்டுக்கு போனோம்? ஏங்க, பத்திரிக்கை கொடுக்கறது இருக்கட்டும். நம்ம மகளுக்கு அவிய வீட்டில் கேட்டாவளா 100 சவரன் நகை போடணும்னு. நான் அவளுக்குன்னு கொஞ்சம் நகை தான் சேர்த்து வச்சிருக்கேன். பேங்க்லேயும் கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன். மிச்சம் நீங்க தானே வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஆமா மீனுக்குட்டி. கல்யாணத்துக்கு வேற இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு. நகை வாங்க கடைக்கு போகணும்ல. போயிடலாம். எப்போங்க போறது? அக்கா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேங்க. இன்னைக்கு கூட நீங்க நடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. இனி இதே மாதிரி நடிச்சிட்டு உங்களால வர முடியுமா? அதுக்கு என்ன, தினமும் ஒரு நாடகத்தை போட்டுற வேண்டியதா? ஏங்க, அக்கா நம்புவாங்களா? அவ நம்பிடுவா மீனுக்குட்டி, இன்னைக்கே நம்பிட்டால. இனி எப்படி நடிச்சாலும் உடனே நம்பிடுவா. அவளை ஏமாத்துறதுலாம் ரொம்ப ஈஸி. சரிங்க, அப்ப நம்ம நாளைக்கே கடைக்கு போவோமா? சரி மீனுக்குட்டி, போயிடலாம். ஏங்க, நாளைக்கே எல்லாத்தையும் வாங்கிடலாம்ல. அப்புறம் பாதி வாங்கிட்டு பாதி வாங்க முடியலன்னு சொல்லிடாதங்க. ஏன்னா அன்னைக்கே நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதான்னு உங்ககிட்ட கேட்டேன். நீங்க தான் செஞ்சிடலான்னு சொன்னீங்க. செஞ்சிடலாம் மீனுக்குட்டி, ஏன் பயப்படுற? இல்லைங்க, நம்மளே இப்பதானே வீடெல்லாம் வாங்கியிருக்கோம். உங்க கையில ரூபா இருக்காதுல்ல? அதெல்லாம் நிறையவே இருக்கு மீனுக்குட்டி, நீ கவலைப்படாத. நம்ம பிள்ளை கல்யாணத்தை எப்படி ஜாம் நடத்துறேன்னு மட்டும் பாரு. சரிங்க மீனுக்குட்டி, நம்ம லவ் பண்ணும்போது பீச்சு பார்க்குன்னு எங்கெங்கெல்லாம் சுத்தி இருக்கோம். ஆமாங்க. இப்பயோ அதே மாதிரி சுத்துறோம்ல மீனுக்குட்டி. ஆமா. அப்போ நம்ம அப்பா அம்மா கண்ணில் பற்றக்கூடாது, எங்க அண்ணன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு பயந்து சுத்தணும். இப்போ உங்க பொண்டாட்டிக்கு தான் பயந்து சுத்த வேண்டியிருக்கு. ஆமா மீனுக்குட்டி, அவ மட்டும்தான் நம்மளுக்கு தடையா இருக்கா. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீ பேர்டா பறக்கலாம். ஆமாங்க. மைனா இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகி போயிடுவா. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாகவே இருக்க முடியுமா? நீங்கள் இனி நம்ம வீட்டில் தான் வந்து தங்கணும். சரி மீனுக்குட்டி, கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போவே அக்காவுக்கு பயந்து வாரீங்க. மைனா கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் நம்ம வீட்டில் வந்து தங்குவீங்களா? அதான் சொன்னல மீனுக்குட்டி, பாரு. எப்படிங்க? அத பிறவு பார்ப்போம். இப்ப இருக்க நிமிஷத்தை மட்டும் என்ஜாய் பண்ணுவோம் மீனுக்குட்டி.
எதுக்கு பின்னாடி வரதை நம்ம நினச்சி இப்பவே கஷ்டப்படணும். இனி உன்னைய எப்போவுமே தனியா இருக்க விட மாட்டேன். அப்படியா? ஆமா மீனுக்குட்டி. சரி வாங்க கிளம்புவோம். போற வழியில சாப்பிட்டுட்டு போவோம். சரி மீனுக்குட்டி, வா போலாம். 6 மணிக்குள்ள நானும் வீட்டுக்கு போகணும். சரிங்க. ஏத்தேய் ஏத்தேய், இங்க வாங்க தேய். என்ன சில பேர் ஜூஸ் போட்டு கொடுத்தாதான் உனக்கு பிடிக்குது, நாங்க போட்டாலாம் பிடிக்காது. ஜூஸ் குடிக்காம கையிலே வச்சிட்டு இருக்கே என்னம்மா? குடி. ஏத்தேய், இந்த ஜூஸ் செலமச்சிட்டி எனக்கு போட்டு எடுத்து வந்து கையில தந்தாவே. தெரியும் தெரியும், போட்டு எடுத்து வந்தத நான் பார்க்க தானே செஞ்சேன். நான் எதுவுமே போட்டு தர வேண்டாம்னு சொல்லிட்டா. அவ போட்டு தரது தான் வேணும்னு சொன்னியா? ஆமா தேய் சொன்னேன். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்தவள, அதுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு தான் எதிர்பார்த்த நாள் வந்திருக்கு. ஒரு ஜூஸ்க்கு எப்படி பேருமே வைக்கிறியே எதுக்கு? குடிக்க வேண்டியதானே, நான் உனக்கு ஜூஸே போட்டு தரலையாங்க. என்கிட்ட இப்படி மறத்திட்டு நிக்க. அவ ஜூஸ் என்னவோ தேனாமிர்தம் மாதிரி பூவல்ந்துட்டு இருக்கா. என்கிட்ட இவள ஒண்ணும் தராண்டான்னு சொல்லிட்டு இப்ப அவகிட்டே ஜூஸ் போட்டு கேட்டிருக்கா. என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு ஒண்ணும் புரியவில்லை. நான் கேட்டேன். எதுக்கு கேட்டேன்னு இப்ப சொல்றேன். செலமச்சிட்டி இதுல என்னெல்லாம் கலந்து கொண்டிருக்கா தெரியுமா? அப்படி என்னத்த கலந்துட்டா? மைனி அன்பு பாசம் நேசம் எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டு வந்திருக்க மைனி. புது கலவையா தான் இருக்கு. நாமளுக்கு இப்படி ஒண்ணும் கலக்க தெரியவில்லை. வெறும் பாலச்சாரையும் நாட்டு சக்கரையும் தான் கலக்கும். ஏத்தேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்லு? செலமச்சிட்டி எனக்கு ரொம்ப நாளா ஜூஸ் தரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இந்த ஜூஸ்ல எதையாவது கலந்து தந்து என் வயித்துல இருக்க குழந்தைய அழிக்கிறதுதான். சரோஜா, என்னமா சொல்லியா? ஆமத்தை, இந்த ஜூஸ்ல கூட ஏதோ கலந்து தான் கொண்டு வந்திருக்காவ. இவியல கையும் களவுமா பிடிக்கதா இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுவோ இன்னைக்கு நடந்துட்டு. இந்த ஜூஸ்ல இவ எதையோ கலந்துருக்காவ, என்னன்னு சொல்லுங்க. சில்லம்மா, என்ன இதெல்லாம்? மைனி, நான் எதுவுமே கலக்கல மைனி. இவா சும்மா சொல்ற மைனி. என் மேல வீண் பழி போடுறா. வயித்துக்குள்ள இருக்க பச்சை பிள்ளைய அழிக்கணும்னு நான் நினைப்பேனா? நான் அந்த மாதிரி ஈவு இறக்கம் இல்லாதவளா? இவ சொல்றதுல எதுவுமே உண்மை இல்ல மைனி, நீங்க நம்பிராதங்க. ஐயோ, செல்லம்மா வசமா மாட்டிக்கிட்டாளே. நம்ம மட்டும் இந்த விஷயத்துல வாயவே திறந்துட கூடாது. சரோஜா, அப்படி எல்லாம் எதுவுமே இல்லம்மா. எதுவும் இந்த ஜூஸ்ல கலக்க இல்லையா? செல்லம்மா உனக்கு அப்படி எல்லாம் செய்வாளா? நீ அவளுக்கு ஒரு பிள்ளை மாதிரிமா. என்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா இந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்தா தெரியுமா? அது எல்லாம் நடிப்பு. அவளுக்கு என் மேல பொறாமை. என் வயித்துல குழந்தை இருக்குது அவளுக்கு பிடிக்கல. ஆமத்தே, சரோஜா சொல்லியது உண்மைதான். இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் ஜூஸில் எதையோ கலந்து கொடுத்துருக்காவ. நிறைய தடவை பண்ணியிருக்காவ, இன்னைக்கு தான் மாட்டியிருக்காவ. அதனால தான் நான் இவ தந்தா எதுவுமே குடிக்கல. உங்ககிட்டயும் அதுக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு இவள வசமா கையங்களவுமா பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நானும் குழந்தைய சேர்ந்து தான் இவள கையங்களவுமா பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டோம். பேதல போவாள்வ, 2 பேரும் சேர்ந்தா திட்டம் போட்டியே. இது தெரியாமலே நான் வந்து மாட்டினேன். என்கிட்ட எதுவுமே வாங்கி குடிக்க மாட்டேன்னு சொல்றவ இன்னைக்கு கேட்கும் போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். வெளுத்ததான் பாலுன்னு நினைச்சு நம்பிட்டேன். விஷ 2 பேரும் சரியான விஷமால இருந்திருக்காள்வே. இன்னைக்கு நான் அவமானப்பட போறதில்ல, இவ்வளவு 2 பேரும் தான் அவமானப்பட்டு தொலை குனிஞ்சு நிக்க போறாள்வே. நான் அதுல ஏதாவது கலந்துருந்தா தானே பயப்படணும். நான் தான் எதுவுமே கலக்கலையே. இன்னைக்கு யார் அசிங்கப்படுறான்னு நானும் பாக்கேன். மைனி, நான் அப்படிலாம் செய்வேனா மைனி? உங்க மருமகளோ 2 பேரும் நீ எப்படிலாம் அசிங்கப்படுத்தியாவ பாருங்க மைனி. திட்டம் போட்டேன்னு சொல்லி அல்வா மைனி. நீங்களும் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க.